ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். மாப்பிள நம்ம தேடி வந்த பஞ்சு மிட்டாய் உருப்படி டீ கடையில் நிக்குது, வண்டி ஓரம் பண்ணி பாட்டு. என்ன மாப்பிள, நம்மள பார்த்தும் பார்க்காத மாதிரி கண்டுக்காம திரும்பி நிக்கிறானுங்க. அது ஒண்ணு இல்ல மாமா, கோயில்ல கெத்து காமிச்சான்ல, அது அப்படியே மெயின்டைன் பண்றான். கெத்தா இல்ல வெத்தான்னு பாத்துருவான். வா மாப்பிள. மாப்ள யோ, என்னையா அவங்க இங்கிட்டு வந்துட்டு இருக்க தோரணையே சரியில்லையே. டீ கேக்குற மாதிரி ஒரு போடு போடு. ஏய், இங்க ஒரு ஆள் டீ குடிச்சிட்டு இருக்குது கண்ணுக்கு தெரியல உனக்கு? இடிச்சிட்டு உன் பாட்டுக்கு கண்டுக்காம போனா என்னடா அர்த்தம்? என்ன அர்த்தம்னா நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு அர்த்தம். என்னையா சும்மா என் பாட்டுக்கு டீ குடிச்சிட்டு இருந்தா என்கிட்ட வேணுனே வந்து ரூட்டை குடுக்குறீங்களா? செந்திலே வேண்டாம். உனக்கு இப்ப என்ன கொடுத்தாங்க வேண்டாங்கிற? இன்னும் நான் குடுக்கவே இல்ல, அதுக்குள்ள வேண்டாம்னா? கோவில்ல பொட்டி பாம்பு கணக்க பம்மி இருந்துகிட்டு இங்க நான் 4 பேர் பாக்குறாங்கன்னு சீனை போட்டு கலையிறியா? கோயில்ல உனக்கு நேரம் நல்லா இருந்துச்சு, ஆனா இங்க உனக்கு நேரம் நல்லா இல்லையே. ஆயா உண்மை. மாப்பிள மாப்பிள மாப்பிள, இந்த பக்கம் வேணா கடை இருக்கு, டேமேஜ் ஆகி போக. நீ அந்த பக்கம் ஒரு டிச்சு டேய், நீங்க இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? தமிழே படிக்கிறது இங்கிலீஷ் பேப்பரா? எங்கடா போற? அவனே ஒரு எடுப்பு, அவனுக்கு ஒரு நீ துடுப்பா. பாரு, என் மாப்பிள போடுற போர்ல அவனே தாங்க மாட்டான், இதுல நீ வேற அடி வாங்கணுமா? ஏண்டா, நான் ஒரு காரணமா அமைதியா இருந்தா எங்க அம்மாவை பத்தியே பேசுவியா? 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 மாப்பிள நீ பேசுவியா? நான் ஒரு டைலாக் பேசிக்கிறேன். இனிமே எங்ககிட்ட வந்து முனையா பேசுறது, உதார் விடுறது, இந்த குரல் கொடுத்து பேசி திரிகிறது, இதெல்லாம் வேண்டாம் தம்பி. மாப்பிள போத விட்டு தள்ளு. ஏய், இன்னொரு தடவை உன் திமிரு நக்கெல்லாம் என்கிட்ட வச்சுட்டன் வை. இன்னைக்கு என்ன கோவில்ல பார்த்த மாதிரி உன்கிட்ட அமைதியா இருப்பேன் மட்டும் நினைக்காத. நான் அப்படியே 2ஆ பகுந்துருவேன். இப்போ நிச்சயதார்த்த முதர்த்த அவங்க கையில போட்டு விடுங்க. கரண், ரிங் போட்டு விடுப்பா. கரண், கரண், கரண்,
பிரீதா மோதிரத்தை கூட. பிரீதா ரிங் எடுத்து கொடு. ஆன்ட்டியோட கோபமும் வெறுப்பும் மயில ரொம்பவே பாதிச்சிருக்கு சாமி. அதை அவ கனவு அடையிறதுக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது. சீக்கிரமே ஆன்ட்டியை சமாதானப்படுத்தி மயிலோட சேர்த்து வச்சிருங்க. அம்மா என் கூட இல்லாம நான் நினைச்சதை சாதிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல சாமி. எக்ஸாம் எழுதி முடிச்சு நான் ஐபிஎஸ் ஆகிறதுக்குள்ள அம்மா என்னை ஏத்துக்கணும். அதுக்கு நீதான் வழி பண்ணணும் சாமி. சதமானம் பவதி சதாயுர்சதேந்திரியே ஆயுட்சேதேந்திரியே பிரதிதிஷ்டதி தானியம் தனம் பசும் பகவத்ரலாபம் சதசம் வர்ஷரம் தீர்க்கமாயு. தீர்க்க சுமங்கலி பவ. ஜீவா சொல்லு மயில. இந்த குங்குமத்தை தாலியில வச்சு விடுறீங்களா? சரி. ஆமா மயிலு, என்ன வேண்டிக்கிட்ட மயிலு? நீங்க முதல்ல என்ன வேண்டிக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. நான் வேற என்ன வேண்டிக்க போறேன்? நீ ஐபிஎஸ் ஆகிறதுக்குள்ள ஆன்ட்டி உன்னை ஏத்துக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். இப்படி ஜீவா நான் வேண்டினதையே நீங்களும் வேண்டி இருக்கீங்க. ஏய் மயிலு, உன் வாழ்க்கையில எது முக்கியம்னு எனக்கு தெரியாதா? வா. என்ன மித்ரா, சாப்பிட்டியா? ஓ, உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்கா? சரி சரி. என்ன மித்ரா இப்படி பேசுற? உன் மேல எப்ப எனக்கு அக்கறை எல்லாம் போச்சு? போதுங்க, சும்மா இந்த மாதிரி டயலாக்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இப்ப நடக்குது? மித்ரா, பின்ன என் மேல அவ்வளவு அக்கறை இருந்திருந்தா எப்படி அவர் ரூம்ல போய் தூங்குறதுக்கு உங்களுக்கு தோணி இருக்கும்? உங்களுக்கு என்ன பத்தி தெரியும், இப்படி பண்ணா எனக்கு பிடிக்காது, நான் ஹர்ட் ஆவேன்னு. ஆனா அப்படி தெரிஞ்சிருந்தும் பண்ணிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்ல வினய், அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? என்ன பிரச்சனைனாவது என்கிட்ட சொல்லுங்க. சொன்னாதானே தெரியும். சொல்லாம முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு விலகி விலகி போனா எனக்கு எப்படிங்க தெரியும்? இத நான் சொல்லல, நீங்க என்கிட்ட சொன்னதுதான். இங்க பாருங்க, இப்ப நான் கேக்குற வினய், என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ். பாப்பா கிட்ட கூட பேசியும் 2 நாள் ஆச்சு. நானும் பாப்பாவும் என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. சரி, என்ன விடுங்க. நம்மள நம்பி இந்த உலகத்துக்கு வரப்போற குழந்தை, அது மேல உங்களுக்கு என்ன கோவம் வினய்? அப்படி என்ன வருத்தம்? சாரி.
சாரி மித்ரா. எதுக்கு? ரொம்ப நாளா பிசினஸ் எதையுமே கவனிக்கல. இப்ப திடீர்னு உள்ள போனோன்னு ஒரு மாதிரி ப்ரெஷரா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி உன் மேலையும் குழந்தை மேலையும் எந்த வருத்தமும் கோவமும் இல்லை மித்ரா. நிஜமாவா? அட ஆமா மித்ரா, நான் ஏன் போய் சொல்ல போறேன்? நைட்டே அவர் ரூம்ல போய் தூங்குனீங்க. என்ன மித்ரா, அதை இன்னுமா மறக்கல? மறக்கக்கூடிய விஷயமா அது? மித்ரா, அங்க போய் நான் தூங்கணும்லாம் போல. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆதிரா. Many more happy returns of the day, ஆதிரா. Thank you. இந்த விஷஸ் மட்டும்தான் என்னோடது. வீட்டை விளக்கால அலங்காரம் பண்ணி உனக்கு பர்த்டே கொண்டாடணுங்கிறது சுபத்ரா அம்மாவோட ஆசை. அப்புறம் இந்த மொத்த டெக்கரேஷனும் அம்மா ஒருத்தங்களா பண்ணது. அம்மா, I love you. 12 மணிக்கு எனக்கு விஷ் பண்ணாம நீங்க எல்லாரும் தூங்க போயிட்டீங்கன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். உண்மையை சொல்லணும்னா நான் உங்க எல்லாரையும் மனசுக்குள்ள திட்டினேன். சூர்யா, டாட், என்ன சூர்யா, எதுக்கு பேக் பண்ணிட்டு இருக்க? கிளம்ப வேண்டாமா டாட்? எங்க கிளம்புற? என்ன டாட் இப்படி கேக்குறீங்க? வீட்டுக்கு தான். அதான் உடம்பு குணமாயிடுச்சுல்ல. சூர்யா, டாக்டர் இன்னும் 4 days உன்னை ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காரு. 4 days ரெஸ்ட் தானே, நம்ம வீட்லயே போய் எடுத்துக்கலாம். இல்ல சூர்யா, நம்ம இங்க இருந்து இப்ப போக கூடாது. டாட், என்னாச்சு டாட்? எதுக்காக இப்படி ஸ்ட்ரிக்ட்டா போக கூடாதுன்னு சொல்றீங்க? டாட் சொல்லுங்க டாட். வாட் இஸ் த ரீசன்? ஓகே, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அதுக்கு நீ மறுப்பு சொல்லாம சம்மதம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்க. நீ மாரிய கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன டாடி காமெடி பண்றீங்களா? சூர்யா, நான் ஒண்ணு நீ சிரிக்கிறதுக்காக சொல்லல, சீரியஸா சொல்றேன்.
நீ மாரிய கல்யாணம் பண்ணிக்கணும். என்னாச்சு டாடி உங்களுக்கு? எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? நான் ஒண்ணு இது அவசரத்துல எடுத்த முடிவில்லை சூர்யா. ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு எடுத்த முடிவு. மாரிதான் உனக்கு சரியான மனைவியா இருக்க முடியும். டாடி, மாரி நல்ல பொண்ணுதான். எனக்கும் மாரியும் பிடிக்கும். அதுக்காக கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. சூர்யா, சூர்யா, ஏன் முடியாதுன்னு சொல்ற? ஏன் உங்களுக்கு நம்ம அளவுக்கு அந்தஸ்து இல்லைன்னு யோசிக்கிறியா? டாட், அந்தஸ்தெல்லாம் doesn't matter. மாரிய என்னோட ஒய்ஃபா நினைச்சு கூட பார்க்க முடியல. She is pretty village girl. நான் யூஎஸ்ல படிச்ச ஒரு மாடர்ன் கை. எப்படி டாட் எங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஆகும்? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. சூர்யா, நீ இவ்ளோ யோசிக்கும் போது உன் மேல அக்கறை உள்ள நான் இதையெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டேனா? அப்பா நான் எது செஞ்சாலும் அது உன் நல்லதுக்கு தான் செய்வேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அது டாட். சூர்யா, உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீ மாரி கழுத்துல தாலி கட்டணும். மாரியும் உன் வைஃபா ஏத்துக்கணும். டீ கிளாஸ் மூந்து பாரு, அப்ப தெரியும். போடா. அண்ணே, என்னண்ணே சர்பத்து கெட்டு போச்சு? பெரிய சயின்டிஸ்ட் இவரு. ஆராய்ச்சி பண்றாங்க. வைட உட்காரு. இங்க இருந்து எந்திரிச்சா போட்டு தள்ளு. உட்கார்றா. காசுல நீட்டியா? என்னட்டே எவ்வளவு இருக்கு சொல்லு பாக்கலாம். 2 லட்சத்தி சொச்சம். 2 லட்சத்தி சொச்சம். சொச்சம். அதனோட சொச்சம். இனிமேல் கரெக்டா சொல்லுவியா? கரெக்டா சொல்லு. எவ்வளவு இருக்கு? 2,33,130 ரூபா. 130 ரூபா. அப்ப இது என்னது? இந்த ஒரு ரூபாய நீ திருடலான்னு பாத்துருக்க. திருடுறேனா? நீ ஏதோ திருடலான்னு பாத்துருக்க. திருட்டு பயல. என்ன சொல்றான் பாருங்க. நான் திருடவே இல்லனே. கேவலம் 1 ரூபாய்க்கு திருட்டு பண்ண கட்டுறானே. என்ன அப்படியே காப்பாத்தினே அவன்கிட்ட இருந்து. என்ன கலர் சுடிதார் அது? சுடிதாரா? அண்ணே, ஆம்பளை சுடிதார்லாம் போட மாட்டான். நான் ஆம்பளை சுடிதார் போட மாட்டேன்னு அண்ணனுக்கு தெரியாது. எப்படியாவது காப்பாத்தின அடிச்சுக்கிட்டே இருக்கானே. மார்க்கெட்ல அவ்வளோ பேர் இருந்தோம். எவ்வளவு தில்லா ஹெல்மெட் தூக்கி அடிச்சா பாத்தியா? வேற லெவல்டா அவன். ஐயோ, இன்னும் மார்க்கெட்ல இருந்து ஜீப் இங்க வரலையே. அப்ப இங்க நிக்கிறது என்னது? ஜீப் தான். அண்ணனுக்கு ஆக்சன் பண்ற அந்த அண்ணியதான் புடிச்சிருக்குன்னு உனக்கு தெரியும். அதுக்கு நான் என்னதான் பண்றது? தெரியலன்றியா? அண்ணே, ஏதாவது சொல்லுங்க. அவளுக்கு எந்த ஊர்னு தெரிஞ்சுக்கணும்டா. அது எப்படி எனக்கு தெரியும்? அண்ணனுக்கு ஒருத்திய புடிச்சிருக்கு, அத கூட நீ தெரிஞ்சுக்காம என்ன பண்ற? தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆனா நீங்க என்ன ஏமாத்த முடியாது வேம்பு சார். நீங்க விடுற மூச்சு காத்த வச்சு ஏன் எதுக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். நீங்க ஆசிரமத்துல குருஜி கிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன் வேம்பு சார். நீ இப்படி அதெல்லாம் கேட்ட? என் அம்மா பட்ட கஷ்டம் அத்தனைக்கும் இந்த கல்யாணங்கிற விஷயம் தான் காரணம். என் கண்ணு முன்னாடி என் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா உயிரோட செத்து போனாங்க. கடைசியில முழுசா ஒரு நாள் காணாம போயிட்டாங்க. சோ தெரிஞ்சு இப்படி ஒரு மாய வலையில சிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல குருஜி. ஆமா வேம்பு சார், நான் கேட்டேன். ஆனா நான் கேட்ட விஷயத்த பத்தி இந்த நிமிஷம் வரைக்கும் கேட்காம விட்டதுக்கு காரணம் நீங்களா ஏதாவது பேசுவீங்க, உங்க மனசுல இருக்கிற போராட்டத்தை வெளிப்படுத்துவீங்கன்னு பார்த்தேன். ஆனா நீங்க அத பத்தி பேசவே இல்ல. மத்தவங்க கட்டாயத்துக்காக பிடிக்காத வாழ்க்கைய வாழ்றதை விட கொடுமை வேற எதுவுமே இல்ல வேம்பு சார். நான் ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு கொடுமைய தண்டனைய கொடுக்கணும்? அதனாலதான் நான் என் மனசுல பட்டதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். குருஜி கிட்ட நீங்க பேசின மறுநாள்
தாத்தா சந்நியாசம் தான் போவேன்னு பிடிவாதமா இருந்தாரு. நீங்க அதை எப்படியாவது தடுக்கணும்னு நினைச்சு என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டீங்க. நீங்க ஏற்கனவே செஞ்ச தப்பதான் மறுபடியும் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா தாத்தாவையும் எங்க அம்மாவையும் நினைச்சு பார்த்து வேற வழி இல்லாம தான் நான் சம்மதிச்சேன் வேம்பு சார். நீங்க அப்படி கேட்டதுக்காகவும் உங்க இயல்பை மீறி ஆஸ்பத்திரியில எங்க அம்மா கிட்ட பேசினதும் அப்புறம் கல்யாணம் முழுக்கவும் இங்க ஏன் முன்னாடியும் மத்தவங்க முன்னாடியும் நீங்க தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க வேம்பு சார். அத பாக்க எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க வேம்பு சார், என் மனசுல பட்டத நான் வெளிப்படையா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் சரி. என்ன மன்னிச்சிரு பூமி. நான் திரும்ப திரும்ப எனக்கு தாத்தா மேலயும் பாட்டி மேலயும் இருக்கிற பிரியத்துக்காக நான் தப்பு பண்றேன்னு எனக்கு புரியுது. அதனால உன் மனசு எவ்வளவு வேதனைப்படும், நீ உன் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருப்பன்னு சத்தியமா நான் யோசிக்கவே இல்லை பூமி. நான் உன்னை ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி ஆக்கிட்டேன். சாரி பூமி. பரவாயில்ல வேம்பு சார், நீங்க அவங்க நல்லதுக்காக தானே பண்ணீங்க. ஸ்வேதா அத்தை, சாமி கும்பிடும் போதே மேடி பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு கேட்டான். இப்ப ஆளைய காணோம், எங்க போயிட்டான்? ரூம்ல இருக்காரு அத்தை. வரேன்னு சொல்லிருக்காரு. சரி சரி. அம்மா இதோ அண்ணன் வந்துட்டாருமா. வாடா மேடி. ஸ்வேதா, மேடிக்கு இட்லி வைப்போம். அண்ணா, அண்ணி உங்களை நினைச்சிட்டே இட்லி பண்ணிருப்பாங்க போல. அதான் இட்லி செம்மையா இருக்கு. அண்ணா, இட்லியும் சாம்பாரும் செம்மையா இருக்குல்ல? ஆமாமா, செம்மையா இருக்கு. என் ஒய்ஃப் பண்ண இட்லி எப்படி நல்லா இல்லாம போகும்? வேற வழி இல்லாம ஸ்வேதாவை பாராட்ட வேண்டியதா இருக்கு. இந்த இத்து போன இட்லிய பண்ணதுக்கு குடும்பமே சேர்ந்து ஸ்வேதாவை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுதுங்க பாத்தியா? மேடி, என்ன பொண்டாட்டி? நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு கடைசியா கொஞ்சம் மிச்சம் வைங்க. இட்லி எதுக்கு மிச்சம் வைக்கணும்? ஃபுட் வேஸ்ட் பண்றது தப்பு. எதுக்கு இப்ப எல்லாரும் சிரிக்கிறீங்க? டேய், ஸ்வேதா எதுக்கு உன்னை இட்லிய மிச்சம் வைக்க சொல்றான்னு புரிஞ்சுக்காம ஃபுட் வேஸ்ட் பண்றது தப்புன்னு சொன்னா பின்ன சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? இங்க பாருடா, பொண்டாட்டி எதுக்காக சாப்பாட மிச்சம் வைக்க சொல்றான்னு தெரியுமா? நீ மிச்சம் வைக்கிறத அவ சாப்பிடறதுக்காக தான். ஸ்வேதா, உன்னை நான் என் பொண்டாட்டியாவே ஏத்துக்கல. 3 மாசத்துல என்னை விட்டு போக போற நீ எதுக்கு நான் மிச்சம் வச்சதை சாப்பிடணும்? உனக்காக ஒரு துண்டு இட்லி கூட மிச்சம் வைக்க மாட்டேன்டி. என் பிளேட்ல இருக்கிற இந்த இட்லி எல்லாம் வேகமா சாப்பிட்டுட்டு இட்லி நல்லா டேஸ்டா இருந்ததுனால மறந்துட்டு சாப்பிட்டேன்னு சொல்லிட வேண்டியதுதான். அம்மா கூட இப்ப தனியா இருக்கும் போதே அவங்க கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியது. மூர்த்தி மேடம், இவ்ளோ வேகமாலாம் போக வேண்டாம். மேடு பல்லெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஸ்லோவா போ. சரிங்க மேடம். என்ன வானதி, ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இந்த மாதிரி நேரத்துல தான்
நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. சரிங்கம்மா. நானும் நேத்துல இருந்து உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ கன்சீவ் ஆனது தெரிஞ்சதுல இருந்து உன் முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லையே வானதி. ஒரு பொண்ணுக்கு அவ வயித்துல இன்னொரு உயிர் உருவாகிறது தெரியற அந்த நேரம் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? ஆனா நீ அப்படி எதுவும் எக்ஸைட்டடா இருக்கிற மாதிரி தெரியலையே. ஒருவேளை டெலிவரிய நினைச்சு இப்பயே பயப்படுறியா என்ன? குழந்தை பெத்துக்கிறதுங்கிறது ஒரு வரவானதி. இதுல பயத்தை தாண்டி இந்த நேரத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்கணுமோ அதுதான் முக்கியம். நீ சந்தோஷமா இருந்தா தானே வயித்துல இருக்கிற குழந்தைய சந்தோஷமா இருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிங்கிறது அவ்வளோ ஸ்பெஷல். நாளா முதல் தடவை கன்சீவ் ஆனது தெரிஞ்சதும் எவ்வளவு பூரிச்சு போனேன் தெரியுமா? கார்த்திக குழந்தையா முதல்ல கையில வாங்கின அந்த நிமிஷம் என்னைக்குமே என்னால மறக்க முடியாது. டெலிவரி நினைச்சு இருக்கிற பயம் எல்லாம் குழந்தைய பெத்து அந்த குழந்தைய பாக்குறப்போ எல்லாமே காணாம போயிடும். நான் கூட ஒன்ன மாதிரி தான் வானதி. கன்சீவ் ஆன முதல் 2 மாசம் எப்ப பார்த்தாலும் வாமிட் பண்ணிட்டே இருப்பேன். அப்போ எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு வயசான அம்மா என் கைய பிடிச்சு பாத்துட்டு உனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ நீயே அதே மாதிரி எடுக்கிறத பார்த்தா உனக்கும் பையன்தான் பிறப்பான்னு தோணுது. ஆனோ பெண்ணோ காலாகாலத்துல ஒரு குழந்தை கிடைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா? குழந்தைக்கு என்ன பேரு வைக்கலான்னு எல்லாம் இப்பவே யோசிச்சிருப்பீங்களே. ஏன்னா நானும் உன் மாமாவும் கூட அப்படிதான் கார்த்திக்ங்கிற பேரை அப்பவே முடிவு பண்ணிட்டோம். நம்ம மூலமா நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வருதுங்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல? கார்த்திக் என் வயித்துல இருக்கிறப்பவே வயித்த தடவை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அவன் கிட்ட பேசுவேன், தட்டி கொடுத்து பாடுவேன். எப்பவும் அவன் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அடுத்த போட்டியாளர் சந்தோஷ் சார். போங்க சார். சந்தோஷ், நீ அது இந்த கல்ல தூக்குவா. சந்தோஷ், ஒரே அட்டம்ப்ட்ல தூக்கி நாம யாருன்னு காட்டு. குட்டி, ஆல் தி பெஸ்டா. உன்னால முடியும். என்ன பாக்குற பவி? ஓ, போய் விஷ் பண்ணு. ஹவுஸ் ஹஸ்பண்டா தான் இருக்கான். அவன் தான் பாத்திரம் தேய்க்கிறான், துணி துவைக்கிறான், சமைக்கிறான், வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செய்யறான். சந்தோஷ், என்னடா ஆச்சு? தூக்கு. என்னாச்சு சந்தோஷ் உங்களுக்கு? ஏன் கல்ல தூக்காம அப்படியே நிக்கிறீங்க? முடியலன்னா வெளியில வந்துருங்க. அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணுங்க. தூக்குடா. எடுடா. என்னாச்சு மேடி? ஏன் அவன் கல்லையை எப்படி பார்த்துட்டு நிக்கிறான்?
ஏதாவது ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ? இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு சந்தோஷ். நீங்க டைமர் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சந்தோஷ், முடியாதுன்னா அட்லீஸ்ட் வெளியே வாது வா. எதுக்கு இப்படி அதையே பார்த்துட்டு நிக்கிறேன்? போதுமா? இவ்வளவும் நடந்துச்சு. நீ எனக்காக எவ்வளவோ பொய் சொல்லிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் பொய் சொல்ற பாத்தியா? ஐயோ கடவுளே, நான் உங்ககிட்ட பொய் சொல்லலங்க. உங்ககிட்ட பொய் சொல்லவும் மாட்டேன். நான் சொன்னது எல்லாமே உண்மை. சரி, நீ சொல்ற மாதிரி எல்லாமே நடந்துச்சுன்னே இருக்கட்டும். உனக்கு ஹெல்ப் பண்ண அவ ஏன் விஷம் குடிக்கணும்? அதாங்க எனக்கும் தெரியல. இதே கேள்விதான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. ராகவி குணமாய் வந்தாதான் என்ன உண்மைங்கிறத கண்டுபிடிக்க முடியும். என்ன கண்டுபிடிப்ப நீ? என்னை ஏமாத்த இன்னொரு கதையை தான் கண்டுபிடிக்கணும். அது கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். புரியலனா கூட புரிய வச்சிடலாம். புரிஞ்சும் புரியாதவங்க மாதிரி நடிக்கிறவங்கள்ட்ட என்ன பண்ண முடியும்? நீ எதுவுமே பண்ண வேண்டாம் தான் சொல்றேன். கோர்ட்ல சொன்ன 6 மாசம் வரைக்கும் அமைதியா வீட்ல இருந்துட்டு அப்புறம் கிளம்பி போயிட்டே இரு. மேடம், என்னாச்சு? ரிலாக்ஸ் மேடம். முதல்ல என்கிட்ட இப்படி டிராமா பண்ணாத, சரியா? சீக்கிரமே ராகவி சரியாய் வரதான் போறான். அவ வந்து உண்மையை சொல்லும் போது நீங்க எவ்வளவு வேதனைப்படுவீங்கன்னு என்னால நினைச்சே பார்க்க முடியல. அப்படி என் வேதனைய பத்தி நீ கவலைப்பட்டிருந்தா இப்படி தாலி கட்டிருக்க மாட்டேன். மேடம், பேஷண்ட் ராகவி கண் முழிச்சிட்டாங்க. ராகவி, மேடம் மாஸ்க் போட்டுக்கோங்க மேடம். மேடம், ஏன் இப்படி பண்றீங்க? போட்டுக்கோங்க மேடம். ஏங்க ராகவி, டாக்டர் இதோ கூட்டு வர. இது சொல்லு ராகவி. ராகவி, என்னாச்சு? ராகவி, டாக்டர் வந்துருவாங்க. என்னன்னு சொல்லு. என்னாச்சு ராகவி, சொல்லு. ஐயோ ராகவி, ராகவி என்னாச்சுமா? ஐயோ ராகவி, என்னாச்சுமா? ராகவி, உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீ நல்லா இருமா. ஏய், என்னடி பண்ணீங்க என் புள்ளைய? என்ன பண்ணீங்க? நான் எதுவும் பண்ணல. ராகவியை பார்த்துட்டு போலாம் தான். நீங்க எதுக்கு அவளை பார்க்கணும்? அவளை பார்க்கிறதுக்கு என்ன அருகதை இருக்கு? ஒண்ணும் இல்லம்மா. டாக்டர், டாக்டர், டாக்டர் கூட்டிட்டு வாங்க. போங்க. ராகவி, ராகவி, என்ன ராகவி? ஏய், என் பொண்ணு கொலை பாக்குறீங்களா ரெண்டு பேரும்? இல்லம்மா. ஐயோ அம்மா. ராகவிக்காக கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு பார்க்க வந்தோம். ஏய், உங்க புத்திக்கு நீங்க வேண்டீங்கன்னா அது பழிக்குமா அவளுக்கு? பண்ற துரோகத்தெல்லாம் பண்ணிட்டு இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? அப்படியே மாடிப்படி ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குள்ள வா. அப்படியே உள்ள வா. ரைட்ல ஒரு ரூம் பூட்டி இருக்கா? ஆமா, எல்லா ரூமும் பூட்டி இருக்கு. உனக்கு பக்கத்துல ஒரு ரூம் திறந்திருக்கா? ஆமா, ஒரு ரூம் திறந்திருக்கு. அதுக்குள்ள வா. நான் உள்ள வந்துட்டேன். அங்க முன்னாடி பாரு, ஒரு பெரிய எறும்பு ட்ரம் இருக்கா? ட்ரம் இருக்கா? ஆமா இருக்கு. அந்த ட்ரம் மேல அந்த பண பேக்கை வை. வையே, என்ன யோசிக்கிற? பணத்தை வச்சிட்டல, அப்புறம் என்ன நிக்கிற? அப்படியே வெளியில போய் நில்லு. என் பாப்பா எங்க? உன் பாப்பா பத்திரமா இருக்கு. நீ அவசரப்பட்டானே வையே, உன் பாப்பாக்கு தான் ஆபத்து. ஏய், என் பாப்பா எதுவும் பண்ணிடாத. நான் உன் பாப்பா எதுவும் பண்ணக்கூடாதுன்னா நான் சொல்றத நீ செய்யணும். சரி, செய்றேன். நீ கொண்டு வந்த பேக்ல நாங்க கேட்ட பணம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு சொல்றோம். நீ பில்டிங்க்கு வெளியே போ. சரி, ஓகே. இது பாரு, பணத்தை எடுத்துட்டு என் பாப்பா என்கிட்ட கொடுத்துடணும். சரி.
போனை கட் பண்ணிட்டு வெளியில போய் நில்லு. சரி ஓகே. போ. குழந்தை ஏதாவது பண்ணிடும்னு சொன்ன உடனே அந்த சஞ்சீவ் அப்படியே துடிக்கிறான்ல. அப்பன்ல அப்படிதான் இருப்பான். டேய் போய் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பின்பக்கம் வழியா தப்பிச்சு போயிடலாமா? போயிடலாம். சொல்லு புனிதா. சத்யாக்காவை கொல்றதுக்கு ரவுடிங்க எல்லாம் வந்துட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. என்னது? சத்யாவை கொல்றதுக்கா? ஆமா, சீக்கிரம் வாங்க. ஆட்டோ திருப்புறேன். ஆட்டோ திருப்புறேன். ஏய் ஆட்டோ ஃபாலோ பண்ணுங்கடா. ஏய் ஆட்டோ ஃபாலோ பண்ணுங்க. திருப்புறேன். ஹலோ, சத்யாக்காவை கொல்ல ரவுடிங்க வந்திருக்காங்க. என்னது? மேடம் அட்டாக் பண்ண வந்திருக்காங்களா? சீக்கிரம் வாங்க, இது உடனே வரும். டிரைவர் வண்டி திருப்புங்க. ஓகே மேடம். ஹாஸ்பிடலுக்கு போங்க. யாரா எம்எல்ஏ ஆளுங்களாடா? யாரு தெரியலடா. ஹாஸ்பிடல் ஆள் கூட்டிட்டாங்கடா. வேணா போலாம். அண்ணா சீக்கிரம் போங்கண்ணா. உமா என்ன பண்ற உமா? என்ன உமா இதெல்லாம் என்கிட்ட சொன்னா நான் செய்ய மாட்டேன். நான் சொல்லும் எப்படி போகுது பார். இதெல்லாம் மட்டும் நல்லா பண்ணுங்க. வேற ஏதாவது பண்ணணுமா? இல்ல இந்த பெடிக்யூர் மெனிக்யூர் அத ஆமா, அது ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். உமாவுக்கு என் மேல் என்னடி கோபம் தீயாய் சுடுகிறது, இந்த விரலுக்கு என் மேல் என்னடி கோபம் பாலிஷ் போகிறது. கோபத்துல சொல்றதை விட கோச்சுக்கிட்டு சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்குல்ல? சொல்லுமா, உனக்காக நான் என்ன பண்ணணும்? இது வரைக்கும் சொன்னது எதை நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்க? ஏய்,
உனக்காக நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. மணல கயிறா திரிக்கட்டுமா, இல்ல தண்ணிய இந்த டவலாட்ட சுத்தட்டுமா? சொல்லுமா, சொல்லு சொல்லு. அவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? அவ கொண்டா கால கொடு. அதான் உங்க தங்கச்சி தான். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணாளா? அவளால எப்பவுமே பிரச்சனை தான். இப்ப என்ன பிரச்சனை பண்ணா? அவ ரோட்டோரமா கடை போட்டிருக்காளாம். என்ன கடை? கையேந்தி பவன். என்னது, தட்டு கடையா? அதேதான். சரி, அதனால நமக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு எதுவுமே ஒரு வார்த்தையில சொன்னா புரியாது இல்ல? அப்படி இல்ல. ரோட்ல போறவங்க வரவங்களெல்லாம் ஐயா வாங்க அண்ணா வாங்கன்னு சாப்பிட கூப்பிட்டு இருக்காளாம். சரி, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஆமா, இது எப்படி எனக்கு தெரியும்னா, உங்க அண்ணன் இன்னைக்கு போய் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வாய்க்கு ருசியா இருந்துச்சுன்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா சொன்னாவ? ஆமா, அவளை போய் ஏண்டி இப்படி ரோட்டு கடையை போட்டு குடும்ப மானத்தை வாங்குறேன்னு கேட்டதுக்கு அவ சரிக்கு சரி திட்டி அனுப்பியிருக்கா. அவளை பத்தி நல்லா தெரியும், ஏன் அவகிட்ட வம்புக்கு போகணும்? உங்க அண்ணனுக்கு இருக்கிற ரோஷத்துல பாதியாச்சும் உங்களுக்கு இருந்தா நீங்க போய் அவகிட்ட ஏண்டி இப்படி எங்க குடும்ப மானத்தை நடு ரோட்ல வாங்கிட்டு இருக்கேன்னு கேட்டு பாருங்க. அம்மா அப்பா ஏதாவது சொன்னாங்களா? யாரு? நேர்லயே போயிட்டு வந்திருக்காங்க. என்ன சொன்னாங்களா அவங்க? அவர் என்ன சொல்லிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியாதா? சரி சரி, நீ கோவப்படாம படுத்துங்க, நாம காலையில பேசிக்கலாம். படு. யாராச்சும் இத பார்த்து இந்த கன்றாவி என்கிட்ட கேக்குறதுக்கு முன்னாடி அவகிட்ட பேசி அந்த கடையை இழுத்து மூட சொல்லுங்க. எனக்கு அப்படியே மானம் போகுதுங்க. என்ன என்ன சந்திரமோகன், பயமா இருக்கா? உனக்கு நாங்க ஏன் பயப்படணும்? அப்புறம் நான் பேசுறதையே கேட்க மாட்டேன்னு சொல்றீங்க, அதுக்கு பேரு பயம் தானே? வர சொல்லுங்க இந்த வீட்டோட பணதேவதையே. வா வாமா, காவல் தெய்வமே. அடடடடடா, சும்மா சொல்லக்கூடாது. எங்க எல்லாரையும் விட பெரிய புத்திசாலி நீ. ஆனானப்பட்ட வேதாவையும் முட்டாளாக்கி இருக்க. சகுந்தலா, உனக்கு நான் லாஸ்ட் வார்னிங் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். நீ பொறுமையா இருக்க வேணாம் வேதா. முதல்ல விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா உன் கோவத்தை காட்டு. அப்படி என்ன விஷயத்த சொல்ல போறீங்க? இல்லங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். சொல்றேன் கண்ணு, சொல்றேன். உன் ஆர்வம் எனக்கு புரியுது. அந்த உண்மையை நான் சொல்லாம இங்க இருந்து போக மாட்டேன். நீ கவலைப்படாத. இது பார் வேதா, இது நிக்கிறாளே, இவ ஒரு அப்பாவி உன் மக வாழ்க்கையை காப்பாத்திருக்கான்னு பாவம் நீ இவள நினைச்சிட்டு இருக்க. ஆனா இவ உன் போக்கஸ் எல்லாத்தையும் ஏன் மேல திருப்பிட்டு உன் கூடவே இருந்து உன் குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்கா. அது தெரியாம உனக்கு யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? இவ பேரை சொல்றது கூட உனக்கு தகுதி இல்ல. போய்ங்கிருந்து. ஆமா மாமா, இவ பேரை சொல்ற தகுதி எனக்கு இல்லதான். ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமான ஒரு பொண்ணு இவ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.